2 விஷயம் மட்டும் முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு அப்புறமேல பாட்டுக்கு போயிடலாம். இந்த விஷயம் வெளியே வரவே இல்லை. ஒரு கச்சேரி போயிருக்கோம், ராஜமன்றி பக்கத்தில் ஒரு கச்சேரி, திருவிழா, பயங்கர திருவிழா, எக்கச்சக்கமாக கிராமத்தில் நடக்குது. கிராமத்தில் அங்கே எங்கள் கச்சேரி நடத்துறதுக்கு கூட்டமெல்லாம் உட்காந்துருக்கு. அங்கேருந்து விரட்டிட்டு வர்றாங்க, இன்னும் விரட்டிட்டு வர்றாங்க, ஒருத்தனை கொல்றதுக்கு ஆர்வாலில் தூக்கிட்டு வர்றாங்க. கூட்டம் கலைச்சி போச்சு. நாங்கள்லாம் எங்கே ஓடுறதுன்னு தெரியல. நான், பாலு, எங்கள் அண்ணா எல்லாம் சேர்ந்து, அதுக்கப்புறம் பாலு வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால், ராஜா ஒன்று நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறார். பாடிட்டு, ராஜா உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணுன்னொன்னே வந்து போனோன்னே, என்னடா என்னன்னா, இல்லைடா நான் சொல்கிறேன், நீ தப்பா எடுத்துக்காத, அமரை பற்றி உனக்கு தெரியலடா, ரொம்ப அன்பானவன், ரொம்ப அருமையானவன், எந்தவித கெட்ட பழக்கம் இல்லாமல் எந்தவித கெட்ட பேரும் இல்லாதவன், எதுக்கு அவனை நீ ஒதுக்கி வச்சிருக்க, நீ அவனை பற்றிலாம் பேசாத, என்னொன்னே நீ 1000 இருக்கட்டும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாகவே இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையான ஒரு தலைவனுக்கு, பாட்டு தலைவனுக்கு போடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை, அண்ணன் இளையராஜா வந்து ஜூன் 3ஆம் தேதி பிறந்தவர். ஜூன் 4ஆம் தேதி மறுநாளில் பிறந்தவர் தான் இவர் பாலு. ஒரு நாள் தான் சின்னவங்க 2 பேர், பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் தான் சின்னவங்க. எனக்கு என்ன ஒரு வித்தியாசம் சொன்னால், எனக்கு 1 வயசு மூத்தவர் தான் பாலு, 1 வயசு தான் வித்தியாசம். அதனால் போடா வாடா ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி ஆட்கள் நிறைய இல்லை, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. ரொம்ப அவருடைய அந்தரங்கங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அட்டகாசங்கள் எல்லாமே ரொம்ப 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 ஜாலியாக வாழ்ந்தேன். அண்ணா ஒதுங்கிடுவார் இதுலேயும். எப்போதுமே கூட இருப்பது நானாக இருக்கும். அப்போ இசைக்குழு அவர் ஆரம்பித்த போது என்னென்னா, எங்களுக்கு இப்போ அப்போ தான் வேலை தேடிட்டு இருக்கேன். என்ன முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். எங்களுக்கு லைஃப்பில் எவ்வளோ தூரம் ஹெல்ப்பாக இருந்திருக்குறான்னு சொல்கிறதுக்காக தான். கச்சேரிக்கு ஒரு ட்ராமாவுக்கு போனோம்னா ஏறக்குறைய 30 ரூபா சம்பளம் கிடைக்கும், ஒரு 30 rupees கிடைக்கும். அதுக்கு மியூசிக் பார்ட்டி எங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தது காரணமே தான். ஆளுக்கு 10 ரூபா கிடைக்கும். இல்லை வேறு ஆளை கூப்பிட்டோம்னா நமக்கு இருக்காதுன்னு நான் கிட்டார் வாசிக்க, எங்கள் அண்ணன் தபலா வாசிக்க, இளையராஜா வந்து ஹார்மோனியம் வாசிக்க, அப்படி வந்து நாடகங்களுக்கு பணியாற்றி கொண்டிருந்த காலம். அப்படியே அதை நம்பியே வாழ்ந்துட்டு இருந்தோம். நாடகங்கள் நடக்கும், அதுக்கு தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாரதி ராஜா வந்து எஸ்பிபிக்கு கொஞ்சம் நெருக்கமான பழக்கம். என்ன, புட்டநாட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்தபோது பழக்கம். எங்களுக்கும் ஜிகே வெங்கடேஷோட அண்ணா ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பழக்கமாக இருக்குது, ஆனால் அவ்வளோ க்ளோஸ் இல்லை. பாரதி ராஜா ஒரு நாள் என்ன பண்ணார், நாங்களாம் சினிமா உட்காரதுக்கு முன்னால் எங்கள் ஊர்லேருந்து பசங்க வந்திருக்காங்கப்பா, ஒரு 3 பேர், ரொம்ப நல்லா பாடுவானுங்க, வாசிப்பானுங்க, கொஞ்சம் நீங்கள் கச்சேரியில் சேர்த்துட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சரி வர சொல்லுன்னு சொன்னால், அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அவருக்கு. திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கெல்லாம் பயந்துட்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போப்பட்ட நேரத்தில் நாங்கள் போய் ரங்கராஜபுரத்தில் ஒரு இருக்கிற வீட்டில் போய் வாசிக்கிறோம். வாசித்தா அங்கே ஒரு ஹார்மோனியம் மட்டும் தான் இருந்தது. அண்ணன் மட்டும் வாசித்தார். அண்ணன் வாசித்தா லாராஸ் தீம் இருக்கு, லாரா லாரா, இது 2 கையிலையும் வாசிக்கிறாரு. நான் பெல்லவுஸ் தள்ளுறேன். அதிலே கேட்டு மயங்கிட்டான். சூப்பர்ப்பா, ஐயோ உங்களை யூஸ் பண்ண முடியலையேடா, எனக்கு வேற ஒருத்தர் இருக்கார, நான் பார்க்கலான்னு கிட்டார் வாசிப்பேன் நான் என்னார் அண்ணா. அப்போ கிட்டாருக்கு வான்னு சொல்லி முதல்ல அண்ணனுக்கு கிட்டார் வாசிக்க போனார் இளையராஜா கச்சேரிகளுக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக எங்களோட நேரமும் என்ன தெரியல, அனிருத்தராவ்னு சொல்லிட்டு அவருடைய மியூசிக் பாட்டில் தான் பாடியிருந்தார். அந்த அனிருத்தராவுக்கு வேலை மாற்றமாகி ஆந்திராவுக்கு போயிட்டார். ஆந்திராவுக்கு போனோடனே உடனே எங்களை கூப்பிட்டார் பாலு, வாங்கப்பா, வாங்கடா 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 கூப்பிட்டு போனால். அதுக்கப்புறம் நாங்கள் போகாத இடமே இல்லை. பெங்களூரில் சரி, கல்கட்டாவில் சரி, எல்லா இடங்கள்லையும் மேலேருந்து கீழே வரைக்கும் நிறைய தெலுங்கு பாட்டு தான் பாடுவார். இப்போது தெலுங்கு கச்சேரி தான் நடக்கும். அது தெலுங்கு பாட்டில் அண்ணன் நோட்ஸ் எடுக்க மாட்டார். அப்போ நோட்ஸ் எழுத தெரியாது. பாட்டை கேட்டாங்கன்னா மனப்பாடம் ஆகிடும், அப்படியே வாசிடுவார். கார்ட்ஸ் எல்லாம் மாற்றிடுவோம். இப்போ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இந்த இது 1000 நிலவேவால அது மாதிரி அது ஆர்கஸ்ட்ரேஷனை வேறு மாதிரி கொண்டு போயிடுவார் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் தான் நிறைய இது அப்போ வந்து தனியாக ஒரே கார்டில் தான் போயிட்டுருக்கோம். இல்லை அனுபவம் காட்டு. அப்படிலாம் அந்த நேரத்திலே ஸ்டேஜில் பல புதுமைகளை பண்ணியவர் அண்ணன் இளையராஜா. அதற்கு குஷியாயிடுவார் பாலு. அப்படி நெருக்கமான இருந்த காரணத்தினால் நான் தான் அதுக்கு இன்சார்ஜ், அந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கு இன்சார்ஜ் நான் தான். பல்லாரன்னு ஒருத்தர் கிளாரினெட் வாசிப்பார், தபலா கபலா எல்லாம் போயிட்டு வந்துடுவோம். டிக்கெட் போடுறதுலேருந்து, அதாவது இதில் நம்ம
இயலிசை நாடகமன்றத்தில் நமக்கு கன்செஷன் இது கொடுப்பாங்க. மியூசிக் பார்ட்டிக்கு எங்கேயா கச்சேரி போகிறோம்னா கன்செஷன் ட்ரெயினுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் போய் வாங்குறது நான் தான், டிக்கெட் புக் பண்ணுறது நான் தான், எல்லாம் நான் தான். அப்படி பண்ணும்போது ஒரு நாள் 2 விஷயம் மட்டும் முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு அப்புறமேல பாட்டுக்கு போயிடலாம். இந்த விஷயம் வெளியே வரவே இல்லை. ஒரு கச்சேரி போயிருக்கோம், ராஜமன்றி பக்கத்தில் ஒரு கச்சேரி, திருவிழா, பயங்கர திருவிழா, எக்கச்சக்கமாக கிராமத்தில் நடக்குது. கிராமத்தில் அங்கே எங்கள் கச்சேரி நடத்துறதுக்கு கூட்டமெல்லாம் உட்காந்துருக்கு. அங்கேருந்து விரட்டிட்டு வர்றாங்க, இன்னும் விரட்டிட்டு வர்றாங்க, ஒருத்தனை கொல்றதுக்கு ஆர்வாலில் தூக்கிட்டு வர்றாங்க. கூட்டம் கலைச்சி போச்சு. நாங்கள்லாம் எங்கே ஓடுறதுன்னு தெரியல. நான், பாலு, எங்கள் அண்ணா எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் கோயில் இருந்து கோயிலில் போய் நாதஸ்வரம் வாசிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பின்னால் போய் உட்காந்துட்டோம். அன்றைக்கி பயங்கர கலாட்டம். அதுக்கப்புறம் கச்சேரி நடக்கலை, திரும்பி வந்துட்டோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் கிராமங்களில் புகுந்து எல்லாத்துலேயும் பண்ணிருக்கோம். ஒரு என்னாச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும், ட்ரெயினுக்கு நான் டிக்கெட் போகிறதுக்கு புக் பண்ணி திரும்பி வர்றதுக்கு புக் பண்ணல. அப்போ போய் ஆகணும். மறுநாள் பாலுவுக்கு ரெக்கார்ட், ஏன்டா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ஆய்வுன்னு திட்டுறாங்க. இல்லைடா நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அப்படி பண்ணோன்னா சரி போகலான்னொன்னா ஒரு கூட்ஸ் வண்டி மட்டும் வந்தது. அதில் ஒன்று மட்டும் ஓப்பன் ஆகிருந்தது. ஏறுங்கன்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போய் விட்டால் இந்த பக்கத்தில் ஃபுல்லாக பசுமாடு, கண்ணுக்குட்டி எல்லாம் படுத்துருக்கு. இந்த பக்கத்தில் அந்த வாசனில் சீட்டு என்னடா இப்படி பண்ணிட்டேன், இது நாளைக்கு உனக்கு ரெக்கார்டிங்கடா, பேசாம்பா இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவோம். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு எங்கள் லைஃப்பில். இவர் தெலுங்கில் தான் பாடியிருப்பார். ஃபஸ்ட்டு சாங் தெலுங்கு தான். ஏன்னா பாலுவை பற்றி பேசுகிற விஷயங்கள். ஆகையில் ராகமோ அனுராகமோ ஜீவித ராகமோ பாடுறார். இதுக்கு தான் நாங்கள் வாசிச்சுட்டு இருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் சாங்காக அவர் பாடுற சாங்கு. இந்த பாட்டு தான் அவர் பின்னணி பாடகராக்குறது பாட்டு. ஏன்னா அவரே மியூசிக் பண்ணி, அவரே பாட்டு எழுதி, அவரே பாடி அந்த காலேஜில் பாடும்போது தான் ஜானகி அம்மா செலக்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு செகண்டுன்னு வேறு ஆளை செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த 2வது பாடின பையன் நல்லா இருந்தது, இதுக்கு அவனுக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தீங்க, அவனை பாட சொல்லுங்கள். இன்னொன்று இந்த பாட்டு தான் பாடுறாரு. பாடினோன்னு ரொம்ப கிளியராக ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த பையனை தான் ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு மாற்றி கொடுத்தாங்க ஜானகி அம்மா. அப்போ தான் கூப்பிட்டாங்க, நீ சினிமாவுக்கு வாப்பா, வா அங்கே சென்னைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொன்னாங்க. அதை நம்பி தான் வந்தார். வந்துட்டு அவர் என்னென்ன சாதனை பண்ணார் தெரியும். ஜானகி 2 பேரும் சேர்ந்து என்ன சாதனை பண்ணாங்கன்னு. இந்த பாட்டு ஒன்று தான். இந்த பாட்டு தெலுங்குலேயே பாடியிருந்தார். அந்த டைமில் நாங்கள் மியூசிக் பார்ட்டி வாசிச்சுட்ருக்கோம். எஸ்ஐடி காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அப்போ நான் சீரியஸான லவ்வில் இருக்கேன். நான் என்ன ஒரு பொண்ணு என்னை அழகாக பார்த்து மயங்கி என்னை லவ் பண்ணான். அந்த பொண்ணு வீட்டில் ஒரு தெலுங்குக்காரங்க குடியிருக்கிறாங்க கீழே அவுட் ஹவுஸில். அதனால் அவங்க பாலுவுக்கு எப்படியோ தெரிஞ்சவங்க போருக்கு. அதனால் பாலு சொல்கிறான், டேய் நாளைக்கு உங்கள் ஆளுக்கு வீட்டுக்கு நான் கெஸ்ட்டாக போகிறேன், உங்கள் வீட்டுக்கு கீழே கெஸ்ட்டாக, டேய் இந்த லெட்டரை கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டு தான் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி 755332 அவங்க ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி, ஆமாம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ கரெக்டாக 1 மணி 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன்னா அவங்க கரெக்டாக ஃபோனுக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு, அம்மா நான் மாவாட்ட போகிறோமோ அப்படின்னு சொல்லி கீழே வந்துடுவாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்க வேண்டியது. பேசின உடனே ஒரு ஆய்ப்புச்சு கரெக்டாக பாலுவுக்கு தெரியும். கரெக்டாக என்ன பண்ணால் லெட்டரை வாங்கிட்டு போனால் எங்கே அந்த கலான்றவங்க எங்கே இருக்காங்கன்னா மாட்டில் அவங்க தான் ஓனர்னா கூப்பிடுங்க கொஞ்சம் பார்க்கணும். கூப்பிட்டு தான் அம்மா இந்த இதாக பிரசாதம், கோயில் பிரசாதம் வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இன்னொன்று அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அவன் எனக்கு லெட்டரை கொடுத்து விட்டான். அதை கொண்டு பாலு என்கிட்ட கொடுக்குறான். என் காதலை வளர்த்த தோழன் எனது பாலசுப்ரமணியன். எனக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணத்தில் ரிசப்ஷனில் நின்று, வரவேற்பு கமிட்டியில் நின்று பாலு, மலேசியா வாசன் எல்லாம் சேர்ந்து பாடினாங்க. கச்சேரி ஜோஷா ராஜன் அவங்க மியூசிக் பார்ட்டில் பாலசுப்ரமணியமும் ஜானகி அம்மாவும் பாடுறாங்க. எனக்கு கச்சேரி அவ்வளோ பெரிய கல்யாணமாக நடந்தது. எங்களுக்கு காதல் கல்யாணங்கிறது அப்படிப்பட்ட நட்பில் வளர்ந்தவங்க. நிஜமாக சொல்லணுன்னா, நாங்கள் சான்ஸ் இல்லாத நேரத்தில் மனந்திறந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்தில் பாலுவின் கச்சேரியை நம்பி மட்டுமே வாழ்ந்தோம். சாப்பாடு எங்களுக்கு போட்ட புண்ணியமாக. நிறைய பாட்டு நாங்கள் கம்போஸ் பண்ணிட்டு தனியாக கம்போஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு ஈமெனர் ப்ளீஸ், ஈமெனர். சுகமோ ஆயிரம் நினைவா தாரரே தக் இல்லை தரத்தின் தக் எதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். சுகமோ ஆயிரம்னு பாட்டு. இந்த மாதிரி பாட்டு டியூன் கம்போஸ் பண்ணும்போது நான் எழுதி வச்ச பாட்டுக்கு அண்ணன் டியூன் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு டியூன் பண்ணுறது பாடல்கள் இருக்காது.
அதே மாதிரி தான் பல பாடல்கள் உருவாகியிருக்கு. நான் வந்து 14 வயசில் எழுதின மட்டும் தான் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னர்கள் 14 வயசில் எழுதுகிற பாட்டாக பாருங்கள். இதெல்லாம் எடுத்துகிட்டு அண்ணா டியூன் பண்ணார். ஒரு பேட்டிலே கூட சொன்னார், நான் பாட்டு டியூன் பண்ணுறதுக்கு பாட்டு கிடைக்காது, அமர் பாட்டெல்லாம் எடுத்து பண்ணுவேன்னு. எங்களுக்கு மியூசிக்கு சினிமாவுக்கு சான்ஸ் கேட்குறதுக்காக ஒரு 2-3 டைரக்டர்களை கேட்டு நாங்கள் ஒரு கச்சேரி வைக்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு வெங்கடேஸ்வர கல்யாண மண்டபம் இப்போ இடிச்சிட்டாங்க. இப்போ இந்த பயனாளர் பார்க்க பக்கத்தில் அங்கே தான் போட்டு டைரக்டர்லாம் கூட கே. விஜயன், குகநாதன் சார், பஞ்சநாசலம் எல்லாத்தையும் கூப்பிட்டு பாடுறான். அப்போ பாலோட டே பாட்டெலாம் கொஞ்சம் பாடணும், கொஞ்சம் பாடா அப்படின்னோடனே அவன் வந்து எங்களுக்கு சான்ஸுக்காக வந்து எங்கள் கூட வந்து நாங்கள் போட்ட பாட்டெல்லாம் பாடுறோம். இந்த பாட்டு எதுக்கு சொன்னேன்னா, பூ சுகமோ ஆயிரம் இல்லையா, நான் எழுதின பாட்டு வந்து புது நாள் இன்றுதான் நினைத்தால் சுவைதான் புது நாள் இன்றுதான் கண்ணீரண்டில் என்னை பின்னிக் கொண்டாய், கையிரண்டில் என்னை அள்ளி கொண்டாய், புது ராகம் புது தாளம் உறவோடு உறவாகும் தரனா ஒரு நாளும் பிரியாத உறவேதான் வர வேண்டும். டபலாக வாச்சர் உட்காந்துருக்காரு, நாங்கள் பாட வாச்சார் மகேந்திரன் அவர்கள். அந்த மாதிரி உறவு இதெல்லாம் பாடி எதுக்கு வரணும்? அவர் பிளேபேக் சிங்கர், தெலுங்குல கன்னடத்தில் எல்லாத்தையும் பெரிய ஆள். சரி நம்ம பிள்ளைங்க அவங்க சான்ஸுக்காக ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்துட்டு வந்து பாடிட்டு இந்த ப்ரொடியூசர்ஸுக்கு நாங்கள் எங்கள் பாட்டெலாம் போடுறோம். அதுக்கு வந்து பக்கவலமாக இருந்து பாடி அந்த பாடலை உயர்த்தி காட்டியவன் என்னுடைய அன்பு பாலு வந்து அவ்வளோ தூரம் லைஃப்பில் எங்களுக்கு எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிறது தான். அதே மாதிரி அண்ணனும் முதல் படத்துக்கு கிடைக்கல, அதில் பாடுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அதுக்கப்புறம் உறவாட நெஞ்சம் மற்றதுலாம் பாடினார், நிறைய பாடல்கள்லாம் பாடினார். பாலுடைய தொடர்பு வந்துட்டு அவர் முதல்ல பாடின பாட்டு அண்ணாட்ட, நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை, திருவாய்மொழி திருவாசகம் நீ கேளாமல் எனக்கு எதிராகங்கள், நான் பேச வந்தேன் பாடினார். அப்படி அமைஞ்சது. முதல்ல பாலு பற்றி சொல்லணும்னா இவ்வளவு தூரம் அவர் லவ் பண்ணி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணும்போது நாங்கள் போய் பழகினவங்க. அதுக்கப்புறம் சரண் பிறந்தது, பல்லவி பிறந்தது, எல்லாத்தையும் பார்த்துட்டு வளர்ந்து குடும்பமாக தான் இருந்தோம். பாலு வீட்டிலேருந்து வர்றது, எங்கள் வர்றது, நான் அங்கே போகிறது, இப்படிலாம் நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் தான். நிஜமாகவே அண்ணனுக்கு எனக்கும் ஒரு சண்டை வந்தது. வீட்டு தகராறு தான். வீட்டு தகராறு பண்ணிட்டு நீ இதெல்லாம் என்கிட்ட வாங்க சொல்லாத பாரு, உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யாரும் சொல்ல, இப்படி நடக்கிறதான்னு நீ கேட்க மாட்டேன்னு சொல்லி நமக்கு உரிமையில் நம்ம சொல்லுவோம். அது என்ன விஷயம்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி ஆகிப்போச்சு. ஆனவுடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சார். அண்ணன் வந்து என்னை கூப்பிட்றதில்ல. பாலு என்ன பண்ணால் அவர் போகிறதுக்கு முதல்ல இப்போ ஒரு 10 வருஷமாக அண்ணனுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. நான் தனியாக அந்த பக்கம் மியூசிக் பண்ணிட்டுருப்பேன், இல்லை டைரக்ட் பண்ணிட்டுருப்பேன், அப்படி போயிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் பாலு வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால், ராஜா ஒன்று நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறார். போனோடனே போய் உட்காந்துருக்காரு. அதுக்கு மேலே ஒரு சாங் ஒன்று பாடினார். இந்த ஒரு பாட்டு ஒன்று பாடினார். டைரக்டர் ஒரு தாடி சிவா அவங்க இதுக்கு பாடினார். பாடிட்டு, ராஜா உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணுன்னொன்னே வந்து போனோடனே என்னடா என்னன்னா, இல்லைடா நான் சொல்கிறேன் நீ தப்பாக எடுத்துக்காத, அமரை பற்றி உனக்கு தெரியலடா, ரொம்ப அன்பானவன், ரொம்ப அருமையானவன், எந்தவித கெட்ட பழக்கம் இல்லாமல் எந்தவித கெட்ட பேரும் இல்லாதவன், எதுக்கு அவனை நீ ஒதுக்கி வச்சுருக்க, நீ அவனை பற்றிலாம் பேசாத. என்னொன்னே நீ 1000 இருக்கட்டும், என்னுடைய கடைசி வேண்டுகோள்னு நினச்சிக்கோ. இதே வார்த்தையை சொன்னார். என்னுடைய கடைசி வேண்டுகோள்னு சொன்னதுக்கு அவன் உனக்கு துரோகம் பண்ண மாட்டான்டா, அவன் நீ கூப்பிடுன்னு சொல்லி சொன்னார். போயிட்டு 4 நாளைக்கு அப்புறம் இல்லை நிஜமில்லை போய் என்னால் பார்க்க முடியல. போய் அவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு மனசில். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அண்ணன் கூப்பிட்டாங்க, என்னை வந்து பேசுகிறாங்க, இப்போ எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட நேசத்தை விடாமல் கடைசி மூச்சு வரைக்கும் இருந்த பண்ணானே, அது வந்து மறக்கவே முடியாது ஒரு சமாச்சாரம். நிஜமாக உண்மையிலே அது என்னதான் சொல்கிறது, அப்படிப்பட்டு ஆளை வந்து நம்ம இழந்துட்டோம். இழக்க முடியாத ஒரு பிறவி அந்த பிறவி. நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கூப்பிட்டோன்னே எனக்கு நம்ம போய் என்னத்தை பாடுறது, என்ன பாட்டு இருக்குது, பாடின பாட்டில் நிறைய இருக்குது. எனக்கு பெரிய சுகமெல்லாம் கிடச்சிருக்கு.
ஒரு நண்பனின் கதை இது, ஒரு நண்பனின் கதை இது. நண்பனா பகைவனா பாடினா புரியலாம், நான் பாடவோ. ஒரு நண்பனில் கதை இது, இன்ப துன்பம் இரண்டிலும் பாதி பாதி, இருவரும் பகிர்ந்து கொண்டு பழகினோம். ஒரு தாயின் பிள்ளை போலே உறவாடினோம், தோழனே துரோகியாய் மாறியே வஞ்சம் தீர்த்த ஒரு நண்பனின் கதை இது. மறக்க முடியாத பாட்டு. நிஜமாவே இழப்பு இப்போ தான் தெரியுது நமக்கு. அந்த கனம் வந்து இப்போ தெரியுதுன்னா இல்லையே அந்த மாதிரி பாடல்கள் இப்போ 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 யாராவது ஒரு பிளேபேக் சிங்கர் சொல்லுங்கள், ஒரு மேல் சிங்கர் ப்ளீஸ் சொல்லுங்கள். யாராவது இப்போது ஒரு மேல் சிங்கர் சொல்லுங்கள், இல்லை ஒரு ஃபெமேல் சிங்கர் சொல்லுங்கள். ஜானகிமல்ல யாருமே இல்லை. எங்கே இருக்க? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் போச்சு பாருங்கள். அப்போ சொல்கிறவங்களாம் சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம், டிஎம்எஸ் சொல்லலாம், முத்துக்களோ கண்கள் சொல்லலாம், நிறையா. தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாலாட்ட, கடலின் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்ட, எழுந்த இன்பம் என்ன எண்ணம் ஏங்கும் ஏக்கம் என்ன, விருந்து கேட்பதென்ன அதையும் விரைந்து கேட்பதென்ன, முத்துக்களே கண்கள் தித்திப்பதே கண்ணம் சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன். இருக்கா ஆள் இருக்கா? எங்கேயாவது இருக்கா? சிதம்பரம் ஜெயராம் என்ன பாட்டு? விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே. ஓகே. சீர்காழி கோவிந்தராஜன். காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. இருக்கா ஆள் இருக்கா? இப்போ இருக்கா சொல்லுங்க. வேற யாரு சிங்கர்ஸ் சொல்லுங்க. மலேசியா வாசகன். வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள், நான் இன்று கண்டு கொண்டேன் சீதையே. வான் மேகங்களே இருக்கா? இல்லை எங்க போச்சு? எல்லாம் போச்சு. ஆனா பாலு சொல்லலாமா? எக்கச்சக்கமாக சொல்லலாம். நிஜமாக எதுக்குன்னா பாலுன்னு நினச்சா போய்கிட்டே இருக்கு. ஒரு தடவை என்னாச்சு, ஒரு சின்ன காமெடி மட்டும் சொல்லிட்டு அப்புறம் நான் எழுதின பாட்டுக்கு வந்து இப்போ சொன்ன உடனே தான் சரி நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை செலக்ட் பண்ணேன். அதுக்கு பாலுவுக்கு எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் காரில் வரும்போது ஒரு பாட்டு எழுதிட்டு வந்தேன். அந்த பாட்டை வந்து எனக்கு பாட்டு எழுதுறதுக்கு நிஜமாவே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. அவங்க பண்ணாங்கள்ல, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே, முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. காவேரி அணை மேலேறி நதி ஓடோடி வரும் வேகம், பூவானையனை நீ சேரும் விதி மாறாத இறை வேதம், பூலோகம் இங்கு வானம் போலே வாழும் நிலை பார்த்தே, வந்த துணையே வந்து அணை
அந்த முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியை சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த சில்ல கிளியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. அது ஒன்று. என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சமான மட்டும் தானா வந்த என்ன சொல்லி தானா வந்த தானா வந்த இது எதுக்குன்னா நான் எழுதின பாட்டுங்கிறனால எனக்கு அது ஒரு மாதிரி பண்ணுது. கேட்கும்போது ஐயோ பாலு இதெல்லாம் பாடி இப்படிலாம் பண்ணிருக்கானா இப்படி சொல்லி நினைக்கும்போது உணர்வுகளை தாங்க முடியல. நம்மளாம் சேர்ந்து போனோம். ஒரு தரம் எம்ஜிஆர்கிட்ட பார்க்குறதுக்கு கோட்டைக்கு ரஜினி சார் எல்லாம் சேர்ந்து போகிறோம். எங்கள் ராஜா படப்பிடிப்பு நடக்குது. ரஜினி கூட ரஜினி கார்லேயே வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்துட்டோடனே எம்ஜிஆரை பார்த்துட்டு எல்லாம் திரும்புகிறோம். சரத்குமார்ஜி நீங்கள் எல்லாம் இருந்தீங்க. எல்லாம் அந்த ஒரு நல்ல அழகாக ஒரு பொண்ணு ஆர்டிஸ்ட் சரத்ஜி கூட இருப்பாங்களே, தெரியலையா? அப்போ வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஜோதிகா அவங்க நக்மா நான் பாருங்க மறக்கலாமா? இப்படியெல்லாம் மறந்து கொள்ளமா? அவங்க கூப்பிட்டு அவங்களும் வந்தாங்க. நான் பார்த்தேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னே தெரியல. அது நல்லா இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ரஜினி நாங்களாம் என்ன பேசுவோம் வேறு இல்லை. முடிச்சுட்டு வர்றோம். காரில் வரும்போது எனக்கு என் காரில் அம்பாசிடர் காரில் பின்னால் வந்து டேப் ரெக்கார்டர் இருக்கும். அதில் வந்து டியூன் கேசட் போட்டு பாட்டு எழுதுறது வழக்கம். சாமி நம்ம இது ஒரு பாட்டு எழுதணும் இன்னொன்னா என்ன பாட்டு இல்லை எனக்கு ஊர் விட்டு ஊர் இந்த ஒரு பாட்டு எழுத வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து பாட்டு நீங்கள் எழுத போகிறீங்களா? நான் பார்க்குறேன்னாரு. சரின்ட்டு பின்னால் கேசட் இருக்குது. கேசட்டை போட்டோன்னா அண்ணன் பாடினது அந்த சுதி தானா வந்த சுதி என்னமா தானா தன தன்னா தன்ன தன்னா தன தன்னா பாஸ்போர்ட்னா உடனே பேப்பர் எடுத்துகிட்டு தானான்னு பாடுறதுனால தானா வந்த சந்தனமே தழுவ தன சம்மதமே. இப்படி தான் எழுதுவீங்களா பாட்டு? இப்படி தாங்க எழுதுவேன். டியூனை கேட்டோன்னே வந்துச்சு பாட்டு. அது மாதிரி அதிசயப்பட்ட அந்த பாட்டு தான் அந்த பாடல். நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக உண்டு, நிறையா உண்டு. ரஜினிகாந்த் மக்கள் தான் அண்ணன் கொண்டது. பாலுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆள். நிஜமாவே ரஜினியெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர். கமலும் சரி எல்லாருக்கும் சரி எல்லாருக்குமே வேலை செஞ்சது. என்னன்னு சொன்னால் நேற்று வந்து இளையராஜாவுக்கு பிறந்த நாள். நேற்று அவருக்கு தோன்றிய எண்ணத்தினால் வந்த சுரங்களில் வந்த பாட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் போட்டு கொடுக்குறது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டு போடுங்கன்னு எங்கள்கிட்ட யாரும் சொல்லலை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுங்கன்னு எங்கள்கிட்ட யாரும் கேட்கல. அவருக்கு என்ன டியூன் தோணுதோ அந்த டியூன் அப்படி சொல்கிறாரு. தான நன்னே தான நன்னே தான நன்னே நானே தன்னை தான நன்னே தான நன்னே தான நன்னே நானே ஒன்று எனக்கு தோணுது. மாங்கோயிலே பூங்கோயிலே சேதி ஒன்று கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளை எந்த நாள். இப்படி பாடிட்டு அவங்களுக்கு பாடகி சொல்லி கொடுத்தா பாலு என்ன பண்ணுறான் அழக்க சிரிச்சுட்டு அவர் ஜாலியாக பண்ணி விட்டுருவார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்தந்த நேரத்தில் உருவாகக்கூடிய சிந்தனைகளில் வாழ்கிறோம். நாடகத்துக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு டயலாக் மாற்றி பேசினா கொஞ்சம் கஷ்டம் வரும். ஆனால் அந்த நேரத்தில் உட்காந்து இதுக்கு இந்த டியூன் தான் வரும், இதுக்கு இந்த மாதிரி பாட்டு தான் வரும். பாலு பாடும்போது என்னென்ன மாற்றி பாடுறானோ என்னென்ன சங்கதி போடுறானோ எப்படி எங்கேருந்து எந்தெந்த இடத்துல சிரிக்கிறானோ தெரியாது. அப்படி போட்டு மாற்றி விடுறது தான் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு அர்த்தம் சொல்ல வரேன். ஒவ்வொருத்தரும் புதிதாக உருவாக்குவதற்கு ட்ரை பண்ணுற போது கிடைச்ச நமக்கு முத்துகள் தான். நேற்று பிறந்த இளையராஜாவும் இன்றைக்கு பிறந்திருக்கிற எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி எல்லாருமே பாலுகிட்ட பாட்டை ஒப்படைச்சிட்ட போகிற முடிஞ்சு போச்சு. நான் வழக்கமாக இப்போ என்கிட்ட ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறது என்னென்னா இப்படி பாடிடுவேன். ஒரு பாட்டு ஏதாவது ஒரு நீலவான ஓடையில் சுற்றி கொடுக்கலாம். நீலவான ஓடையில் நீந்துகின்ற இது பாட்டை சொல்லி கொடுத்துருவேன். நான் வரைந்த பாடல்கள் நீலம் போத்த கண்ணில வராமல் வந்த தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. இந்த பாட்டு ஃபுல்லாக சரணம் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேடா இப்போது நீ எப்படி பாட்டு அந்த சொல்லிக் கொடுப்பேங்கிறத சொல்ல. நான் வந்து சுதி விட்டு பாடி அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். முதல்ல வந்தோடனே ஸ்டூனை கல்ல சுதி கொடுங்க அப்படி. நீங்கள் அதே வசதி 1 2 3 1 2 3 நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண். நீங்கள் அதே சுதி தான். நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்
சுதி விட்டு பாடி காட்டணும். சுதி போட்டுட்டு சுதி விடாமல் பாடுறது கஷ்டம். பாட தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த சுதி ஒன்று இருக்கும், வேற சுதியில் பாடுறது. இது கேட்டு வேணும்னு ரசிப்பா. ஜானகி பாட்டு சொல்லிட்டு டேய் நீ சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுறான். இன்னொன்று முதல்ல பாட்டை கற்றுக்கடா, அப்புறம் மேலே பாடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பழைய அருமையான சம்பவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நடந்திருக்கு எங்கள் வாழ்க்கையில். சொல்ல கேட்டாது அது பெரிய கதையாக போயிடும், அப்புறம் கச்சேரியாக ரொம்ப கஷ்டமாயிடும். அவர் நினச்சா என்னென்னமோ வருது. இது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது நிஜமாக. உண்மையிலே சொல்லணும்னா இழந்தது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். உத்தமமான நண்பன், உண்மையான நண்பன். கடைசியில் என்ன சொன்னார்னா, 4 நாளைக்கு மேலே சொன்னல கஷ்டமாக இருக்குது. அதாவது ஆந்திராவுக்கு போயிட்டு வந்திருக்காரு, தொண்டை கட்டி போச்சு அவருக்கு. போயிட்டு வந்து தொண்டை கட்டிச்சு போட்டு சளி வந்துட்டு டெய்லி காலைல குட் மார்னிங், என்னடா வேலை, இன்னொன்னா இன்றைக்கி என்னடா வீட்டில் தான்டா கம்போஸ் பண்ணுறேன், சரி நான் ஃப்ரீயாக இருந்தால் அந்த பக்கம் வரேன்னு சொல்லி இப்படி தென்னந்தும் பேசிக்கிறதும் விட்டடிக்கிறதும் எங்கள் துணைகள் எல்லாத்தையும் பேசிக்கிறது வழக்கம். அப்படி பேசிகிட்டே இருந்தவங்க 4 நாளைக்கு முதல்ல ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி அமர் நான் ஒரு சின்ன செக் இந்த ஊருக்கு போயிட்டு இருந்ததில்ல, எனக்கு ஜலதோஷம்டா, தொண்டையெல்லாம் அடைச்சி போச்சு, ஒன்றும் பாட முடியல, அதனால் நான் 4 நாளைக்கு இருக்க மாட்டேன், ஹாஸ்பிட்டல் செக். எந்த ஹாஸ்பிட்டல்? நீ அதெல்லாம் கேட்காத, நீ வரக்கூடாது, நான் அங்கே போயிட்டு 4 நாளைக்கு அப்புறம் வர்றேன், நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன்லாம் ஆஃபில் இருக்கும், அதுக்காகத்தான் உனக்கு முன்னாலே சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ பேசல. நான் சரணுக்கு ஃபோன் பண்ணி இப்போ அப்பா எப்படிப்பா இருக்கார் சரி ஃபேஸ் டைமில் அது கொஞ்சம் கூட அப்படின்ட்டு ஃபேஸ் டைமில் பேசுகிறேன். ஏய் ஏன்டா சும்மா படுத்து கிடக்க, சும்மா இது சீரியஸ் தெரியும், எனக்கு தெரியும் சொல்லிட்டாங்க ரொம்ப இதாக இருக்குன்னு. நான் சொல்கிறேன் ஏன்டா படுத்து கிடக்கு, வாயா ரெக்கார்டிங் இருக்குது, பாட்டு இருக்குது, நம்ம இப்போ படுத்து சரிடா பார்க்கலான்டான்னா அதிலே கண்ணீர் வருது, விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அவர் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் என்னால் சாப்பிட முடியல. சாப்பாடு வைக்கிறாங்க, 3 நாளும் பட்டினி தானா. அந்த உணர்வுகள் தான் அவருக்கு ஏதோ நடக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் மெடிடேஷனில் மற்றெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு எனக்கு பட்டுச்சுன்னா அண்ணனே சொல்லுவார், அது தப்பாக சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி வாக்கு என்னுடைய பலிதம் உண்டு நிறைய. அப்போது இது நினச்சிட்டே இருக்க 2 நாளைக்கு முன்னாலே எனக்கு சாப்பாடு இருக்கல, வீட்டில எல்லாம் எனக்கு சாப்பிடுங்கன்றாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா 2வது நாள் 3வது நாள் இல்லைன்னு சொன்னோன்னே ஷாக்கு, அவ்வளோ ஷாக்கு, பயங்கரமான ஷாக்கு எல்லாம் சொல்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்க சொன்னால் பாலு லாஸ்ட்டில் பார்க்குறதுக்கு சரண், பல்லவி, சைலஜா, சாவித்ரி, அதுக்கு கூட போனது வெங்கட் பிரபு, அவன் தான் அங்கே இருக்கான். அப்போ என்னை பார்க்கணும், என் குடும்பத்தில் யாராவது இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தானே கடவுள் கொண்டு போய் நிறுத்திட்டு நிஜமாக நினச்சி பாருங்க. வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நட்புக்கு ஈடு எதுவுமே இல்லை. எங்கேயும் போல பாலு இங்கே தான் இருக்கிறார். அவருடைய இசையை பாடும்போதே அவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்கு நான் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.